ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் நான் எப்படி என்னோடய கிரிட்டை எரேஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் கிரிட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையானே எனக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் எப்படி கிரிட்டை டோட்டலாக எரேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ எப்படி எரேஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அண்டு ஒரு சிலர் சொல்கிறீங்க, நான் கிரிட் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு டோட்டலாக அவுட்லைன் ஃபுல்லாக அழிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது A4 சைஸ் ஷீட்டில் அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். கிரிட் போட்டு அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். கிரிட்டில் அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது நான் காலம் அண்டு ரோ ரெண்டுமே நான் 2 சென்டிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். நான் 2 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தால் 1 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன எரேசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்ட போகிறேன். நார்மல் எரேசர் அண்ட் நீடர் எரேசர். இந்த நீடர் எரேசர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது எந்தெந்த சேஃப்க்கு வேணாலும் கொண்டு போகலாம். அண்டு ஒரு குட்டி எரேசர். இதை நார்மலான ஒரு எரேசர்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கிரிட்டை மட்டும் எரேஸ் பண்ணுறதுக்காக. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி எரேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக இந்த கண்ணோ பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் இந்த இடத்துலலாம் ஈஸியாக அவுட்லைன்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் தாராளமாக பெரிய எரேசரே யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பெரிய எரேசர் வச்சு எரேஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ இந்த பெரிய எரேசரை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னா இந்த கண்ணுக்குள்ளெல்லாம் ஒரு சில டைம் கிரிட்டு போயிருக்கும், கண் வாய் மூக்கு இதுக்குள்ளெல்லாம். ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்னா, சும்மா சின்ன எரேசர் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த கண்ணை நல்லா நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த இடத்துல அவுட்லைன்ஸ் எதுவும் இல்லை. அந்த கன்னத்துலேயும் அந்த பேபியோட கையிலையும் கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா பெரிய எரேசர் வச்சு எரேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் நான் அந்த பெரிய எரேசரை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கண், இந்த மூக்கு, வாய் இந்த இடத்துக்கிட்டலாம் நான் என்ன எரேசர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்களே பாருங்கள். இதில் எனக்கு கண், வாய், மூக்கு எல்லாத்துக்கிட்டேயுமே கிரிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து தான் எரேஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு குட்டி எரேசர். இல்லைலாம் நீங்கள் பென்சில் டிப் பெனில் இருக்கிற எப்படி பேக் சைடு ஒரு குட்டி எரேசர் இருக்கும்னா அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக எனக்கு காலியாகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி குட்டியாக நார்மல் எரேசரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ நான் எப்படி எரேஸ் பண்ணுறேன் அப்படின்றத நல்லா பாருங்கள். அந்த கண்ணுக்கிட்டல அப்புறம் அந்த மூக்கிக்கிட்ட அதெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப பொறுமையாக. இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. பொறுமை இல்லைன்னா ட்ரா பண்ணுறது கஷ்டம். ட்ரா பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ், அதாவது அந்த சின்ன சின்ன இடத்துக்கிட்டலாம் எரேஸ் பண்ணுறப்போ ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஒரு சிலருக்கு பொறுமையே இல்லாமல் டக்கு டக்குன்னு அழிச்சா கண்டிப்பாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் பொறுமையாக தான் அந்த கிரிட்டை எரேஸ் பண்ணணும். பாருங்கள், நான் எரேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜூமில் இப்போ காட்டுவேன். காட்டும்போது நல்லா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி எரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சின்னதாக கொஞ்சம் இடம் மட்டுமே தாங்க எரேஸ் ஆகிடுக்கு. ஸோ அதை நம்ம பென்சில் வச்சு ட்ரா பண்ணிடலாம். கடைசியாக நான் அதை ட்ரா பண்ணிவிடுவேன். டோட்டலாக நான் எப்போயுமே கிரிட்டை டோட்டலாக எரேஸ் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல சின்னதாக எரேஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் நான் பென்சில் வச்சு மறுபடியும் ட்ரா பண்ணிவிடுவேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும், ட்ரா பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நான் டோட்டலாக ட்ரா பண்ணி பழகிட்டனால அப்படி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஹேரு அந்த மாதிரி இடத்துக்கிட்டலாம் நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம். ஏன்னா அதில் நம்ம ஹேர் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம அப்படியே விட்டுடலாம். பட் நான் அந்த ஹேரு, தலைமுடி எல்லா இடத்துலையுமே, புருவம் எல்லா இடத்துலையுமே இருக்கிற கிரிட்டை நான் எரேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா,
நம்ம நீடர் எரேசர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீடர் எரேசர் வந்து ரொம்ப லைட்டாக தாங்க அழிக்கும், ரொம்ப டார்க்காலாம் அழிக்காது. அதாவது ஃபுல்லாக அந்த பென்சிலை ஃபுல்லாக அழிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து அவுட்லைன் ட்ராயிங் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக, எரேஸ் பண்ணுற வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டார்க்காக தான் பென்சில்ஸ் வச்சு ட்ரா பண்ணியிருந்தேன் கிரிட்டை. பட் நான் எப்போயுமே இதை விட ரொம்ப லைட்டாக தான் ட்ரா பண்ணுவேன். கிரிட்டை மட்டும் எப்போயுமே கிரிட்டை லைட்டாக ட்ரா பண்ணுறதே பெட்டராக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நீடர் எரேசர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக எரேஸ் ஆகும். பட்டு இது வந்து கொஞ்சம் நான் டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்றனால எனக்கு அவ்வளோ ஃபுல்லாலாம் எரேஸ் ஆகலை, லைட்டாக தான் எரேஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு இப்போ நல்லா ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும்போது நல்லா தெரியும் எவ்வளோக்கு எரேஸ் ஆகிருக்கு அப்படின்றது. சப்போஸ் எனக்கு இந்த அளவுக்கு எரேஸ் ஆகிருக்கதே போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா விட்டுறலாம். பட் நான் வந்து ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடுவேன்னு சொன்னேன்னா, அதனால் நான் அந்த குட்டி எரேசரை எடுத்து நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிடுறேன். எனக்கு டோட்டலாக கிரிட்டு தேவைப்படலை. அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் எதுக்கு கிரிட்டு அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஸ்பீடாக போயிடும் வீடியோ. ஸோ அதனால் ஃபேஸ் இதெல்லாம் காட்டின மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸு, ஹேண்டு, அப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிற கிரிட்டு இது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு ஸ்பீடாக இருந்தாலும் நான் எப்படி எரேஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. நான் இது மாதிரி தான் எல்லா வீடியோலையுமே என்னோடய கிரிட்டை டோட்டலாக எரேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதான் நான் கிரிட் யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னே நிறைய பேர் கேட்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் இது தான், நீங்கள் கிரிட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா, நீங்கள் ட்ரா பண்ணுற எந்த ஒரு இதுலேயுமே கிரிட் இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கிரிட் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இது தான். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு நான் சும்மாலாம் அப்படியே விட்டுற மாட்டேன். எனக்கு அது மேலே கொஞ்சம் லைட்டாக அந்த அவுட்லைனை எரேஸ் ஆகிருக்க அவுட்லைனை நான் மறுபடியும் ட்ரா பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு பிக்சரில் எங்கெங்கே நான் ஒரு சில டைம் நான் அசால்ட்டாக விட்டுருவேன். இந்த இடம் மிஸ்டேக்காக அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அழிஞ்சு போன இடத்தையும் அப்படியே இன்னொரு இடத்தையும் ஒன்றா சேர்த்து ட்ரா பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நான் எப்போயுமே அவுட்லைன் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுவேன் ஃபுல்லாகவே. நான் வந்து ஒரு சில டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவுட்லைனை ஃபுல்லாக ட்ரா பண்ணிடுறேன். இப்போ ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பாருங்கள் நான் எப்படி அவுட்லைன் போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.